எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் உங்கள் டைம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. தட் ஐ அப்ரிஷியேட் தட். அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் மறுபடியும் வெப் சீரீஸ்க்கு நான் பேக் வந்திருக்கேன். அண்ட் தேங்க்யூ கௌஷிக் சார், தேங்க்யூ சிங்கா சார், முருகன் சார் அண்ட் ஹோல் டீம் இவ்வளோ நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்காக. ஐ திங்க் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போவுமே லைக் என்னோட ஃபேவரட் ஜானர் வந்து க்ரைம், த்ரில்லர், மர்டர், மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேஷன் இதுதான் இருக்கும். அண்ட் அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஐ என்ஜாய் டூயிங் இட். தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நான் ஒரு பேராக சொல்லதான், பேரை விட்டு போனால் ரொம்ப தப்பாயிடும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும், எங்கள் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு நன்றி சொல்கிற மேடையாக தான். இப்போ ப்ரொடியூசர் சிங்காரவேலன் சார் சொன்ன மாதிரி நானும் இதை வந்து ஒரு நன்றி சொல்கிற மேடையாக தான் எப்பயுமே பயன்படுத்துகிறேன். இன்றைக்கி வந்து 4 நன்றிகள் நான் சொல்லணும், அதோட வந்து ஒரு சாரியை நான் சொல்லணும். அந்த சாரியோட நான் முதல்ல தொடங்குறேன். இப்ராஹிம் சார் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர், ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஏதோ நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். வெரி வெரி சாரி. நான் இனிமேல் அந்த மாதிரி வந்து முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும். ஏன்னா சர்க்காஸ்டிக்காக நம்ம சொல்கிறோம், ஆனால் அது ஆப்போசிட் சைடில் எப்படி போய் சேரும் அப்படின்னு தெரியாது. அதனால் வெரி வெரி சாரி. எல்லாரும் முன்னாடியே நான் வந்து நன்றி சாரி கேட்டுக்கிறேன். ரேகை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு எப்படி நம்ம ரேகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோ, அந்த ரேகை அப்படிங்கிறது ZEE5க்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறது யூஸ்வலி சொல்லுவாங்க. ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நம்ம இந்த இடத்துல நிற்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க, ரிலீஸ் ஆக போகுது, பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஆனால் இன்றைக்கி இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு யூட கம் டு யுவர் கன்க்ளூஷன். வெளியில் பேசும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி வந்து ZEE5 இந்த வெப்சீரிஸ் இந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ரேகை அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு மட்டும் இல்லை, ஐம் ஷூர் நீங்கள் எல்லாருமே அதை வந்து நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி உயிர்ப்பித்த ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொன்ன மாதிரி தான், சரவணன் சார் சொன்ன மாதிரி இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம். 80களில் 90களில் வந்து என்னுடைய பேரண்ட்ஸும் என்னோட ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள், அதை 80s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். ஒரு சின்ன பொட்டி கடையில் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் ஆழ்வார்பேட் அபிராமபுரத்துலலாம் அந்த பொட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல்கள், மினி நாவலட்னு சொல்லுவாங்க, சின்ன அந்த பெரி மேசன், ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் அந்த மாதிரி நாவல்கள் மாதிரி. அதாவது ஒரு குயிக்காக ஒரு சைதாப்பேட்டில் நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஒரு பாரிஸ் கார்னர் போகிறதுக்குள்ளே படித்து முடிக்கிற அளவுக்கு ஒரு குயிக்காக ஒரு க்ரைம் வந்து படிக்கலாம் அப்படின்னாக்கா அது வந்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து ஒரு க்ரைம் அப்படிங்கிற க்ரைம் எழுத்துக்கு மன்னர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஒரு கதையை தழுவின்னு சொல்கிறத விட இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா லிட்ரேச்சர் வந்து ஆர்ட் வந்து ஷுட் ட்ரா ஃப்ரம் லிட்ரேச்சர், ஷுட் பாரோ ஃப்ரம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப நம்புகிறேன். அண்ட் எனக்கும் வந்து அஞ்சலி மேம் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து க்ரைம், ஹாரர் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். இந்த க்ரைம் அப்படிங்கிறது நேற்று கூட நைட் நான் இப்போ வந்து வேற ஒரு ஓடிடி தளத்தில் ஹர்க்யூல் பைரோ அந்த அகாத்தா கிறிஸ்டியோட ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த ஹூ டன் இட், யார் செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வேற இடம் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்கும். அதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக கொண்டு வரதுக்கு அந்த புக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி டைரக்டர் அதிகமாக பேசுவார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜேஷ்குமார் அவர்களுக்கு அந்த ஐடியாவை ஜனித்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து நம்ம அந்த SS குரூப் அப்படிங்கிறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை தவமாய் தவம் இருந்து, நினைத்தேன் வந்தா, இது மாதிரி நிறையா வந்து 18 சீரியல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து மதில், செருப்புகள் ஜாக்கிரதை இதெல்லாம் பண்ணிவிட்டு இவர் யார் அப்படிங்கிறத சத்தியமாக இன்றைக்கி தான் நான் ஆக்சுவலாக அவரை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேசினது எல்லாமே டைரக்டர், அப்புறம் ZEE5லேருந்து பேசினாங்க. ஆனால் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது இதுதான் இந்த சிங்காரவேலன் சார் அப்படிங்கிறது. ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய நன்றி வந்து டு த ப்ரொடக்ஷன் குரூப், SS குரூப். ஏன்னா இவ்வளோ தைரியமாக ஒரு ப்ரொடக்ஷன் வல்லுநர் முருகன் சார் அப்படிங்கிறது EP இன்னைக்கு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியில் இருக்கார். அவரோட எனக்கு வந்து ஒரு டிஸ்கஷனே போச்சு, நீங்கள் எப்படி வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுப்பீங்க அப்படின்னு. ஆனால் அதை பார்க்கும்போது இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இதை விட பெட்டராக கொடுக்க முடியாது இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சிங்காரவேலன் சார். இந்த மாதிரி நிறைய வெப் சீரிஸ், அதாவது வந்து ஒரு SS குரூப் அப்படிங்கிறது ஷுட் பிகம் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம் இன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி OTT தளத்துலையும் எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டாவது நன்றி அவருக்கு.
மூன்றாவது இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் வரத்துக்கே காரணம் வந்து 2 பேர் அப்படின்னு சொல்லணும்னா கௌஷிக் சார் அண்ட் தீனா சார். ஸோ சடனாக எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நான் Z5ல அனந்தம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த ஒரு கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்குது. இதுக்கு நாங்கள் வந்து வேற யாரையும் யோசிச்சிருந்தோம். ஆனால் இது வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அதாவது ஹோல்டு பண்ணுற இவ்வளோ பெரிய ஒரு கதாபாத்திரம், அதுக்கே வந்து நிறையா நல்ல வாழ்த்துக்கள் வந்து வெளியே எனக்கு கிடச்சிது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை என்னை நம்பி கொடுத்த தீனா சாருக்கும் கௌஷிக் சாருக்கும் என்னுடைய 3வது நன்றி. 4வது நன்றி அஃப்கோர்ஸ் வந்து எல்லா டெக்னீஷியன். நான் இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேராக சொன்னால் வந்து சொல்லலைன்னா ஏதாவது தப்பாயிடும். அதனால அதில் ஒன்றே ஒன்று குறிப்பிட்டு நான் சொல்லணும். இப்போ நான் வந்து பண்ண அந்த மார்ச்சுரி மேம் கவிதா மேம் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் தென்காசியில் போய் அதை ஷூட் பண்ணோம், அதில் வந்து நிறையா அந்த இதெல்லாம் தெரியுது. ஆனால் அந்த மார்ச்சுரியெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்லலாமா சார் அதை? அது வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் தான் இங்கே வந்து செட்டு போட்டது. அதை உண்மையிலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கே அது உள்ளே போகும்போது ரொம்ப ஈரியாக இருந்தது. இந்த மாதிரி அதாவது ஒரு உண்மையான ஒரு நான் மார்ச்சரிக்கு வந்து நான் போனதில்லை. ஆனால் நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம் ஒரு மாதிரி ஈரியாக ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்கும். அந்த க்ரீப்பினஸ் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து சரவணன் சாரை உண்மையாகவே பாராட்டணும். ஏன்னா அங்கே நடிக்கும்போது உண்மையிலே எனக்கு நான் ஃபீல் பண்ணேன், என்னடா ஒரு மாதிரி வந்து ஒரு அந்த பிணங்கள் வந்து போகிற இடமா இருக்குன்னு. இதை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் இருக்கிற வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு, இனிமேல் நான் அங்கே போகும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் சொன்னார். அது அந்த சம்பவம் நடந்தது. ஸோ எடிட்டராக இருக்கட்டும், கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் என்னோட கூட சேர்ந்து நடித்த அனைத்து கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய 4வது நன்றி. இந்த Z5 வெப் சீரிஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கு நீங்கள் கொடுக்குற நல்ல ரிவ்யூ டெஃபினட்டாக வந்து எங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை நல்லா சொன்னால் கூட இது ஆடியன்ஸுக்கு இதை கொண்டு சேர்க்கும். தயவு செஞ்சு சொல்லுங்கள், இதை பற்றி நிறையா பேசுங்க, நிறையா மக்கள்கிட்ட இதை கொண்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்காக க்யூட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. நான் நிறைய இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் ஃபோனில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதே தேட்டரில் வந்து வேற ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்னோடய வெப் சீரிஸ்க்கு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த Z5க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொன்னது வந்து ராஜேஷ், என்னோட ஈரமான ரோஜாவிலே ஒர்க் பண்ணவர். எஸ்எம்ல ஒர்க் பண்ண சரவண மீனாட்சியில் ஒர்க் பண்ணவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் முருகன் சார் ஒரு 2 எபிசோட் சொன்னார். அவர் இங்கே காணோம். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஸோ இது நானுமே தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேஜாகவே எடுத்துக்கிறேன். எஸ்எஸ் குரூப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அப்புறம் பிரீத்தி மேம், கௌஷிக் சார், தீனா சார், அப்புறம் ஹென்ரி கேமராமேன் சார், ராஜேஷ், முருகன் சார், நந்தகுமார் சார், நிதின், பிரவீன், சரவணன், விஜய், ஷாலு, முத்து, அருள், அனில், அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக உட்காந்து எங்களோட சீரீஸ் பார்த்து இவ்வளோ பேர் வந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் எங்களோட ட்ரெய்லர் வந்தபோது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்யூ. நன்றி. இங்கே அநேகமாக எனக்கு தான் வயது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட மனது எல்லாருடைய இளமை. ஏனென்றால் 56 வருடங்களாக நான் கதை எழுதி கொண்டேன். 1969 உங்களில் யாருமே பிறந்திருக்க மாட்டீர்கள். அன்றைக்கு என்னுடைய முதல் சிறுகதை மாலை முரசிலே அச்சிலே வெளிவந்தது. நான் பிஎஸ்சி பாட்டனி படித்து பட்டம் வாங்கிய அந்த நாளிலே மாலை முரசிலே, கோவை மாலை முரசு, அப்பொழுது காலையிலே மட்டும் பத்திரிகையில் வந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் முதலாக மாலை முரசு என்ற பத்திரிகை கோவையிலும் சென்னையிலும் வந்தது. அதிலே என்னுடைய முதல் கதை உன்னை விட மாட்டேன். அன்னிலிருந்து உங்களை எல்லாம் விடவே இல்லை நான். அதுதான் உண்மை. அன்றைக்கு நான் எனக்கு எந்த வகையான ஒரு பூரிப்பு எனக்கு ஏற்பட்டதோ அதே பூரிப்பு இன்றைக்கு 25/11/25 தேதியை பாருங்கள். வருடம் அதே, தேதியும் அதுவே. அந்த தினத்தன்று இன்றைக்கு என்னுடைய முதல் வெப் சீரிஸ் Z5லே வருகிறது என்றால் இதைவிட ஒரு பாக்கியம் எனக்கு வாழ்க்கையிலே இனி கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு தருணம். இதற்கு முதல் காரணம் Z5 என்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். ஒரு 5 வருடத்துக்கு முன்பாகவே ஒரு ஒரு ப்ராஜெக்ட் போய் அது சில காரணங்களால் அது
தவிர்த்து போனது அதுவும் நல்லதற்கு. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு வெப் சீரிஸை நமக்கு G5 கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் கௌசிக் அவர்கள். கௌசிக் அவர்களை நான் ராமானுஜராகவே பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கலைஞர் டிவியில் ராமானுஜராக நடித்தார். அதெல்லாம் ஒரு கொடுப்பினை. எல்லோருமே அந்த பாத்திரத்தை நடிக்க முடியாது. ஒரு டிவைன் பவர் இருந்தால் மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு அவருக்கு மேன்மேலும் பல ஆசைகளை வழங்கும், பல வெற்றிகளை குவிக்கும். தெய்வம் மறைமுகமாகத்தான் ஒருத்தருக்கு ஆசைகளை தரும். அது அவர் கொடுத்திருக்கிறது. அடுத்து ராகவன் அவர்கள் இந்த G5 ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார். அவரும் கூட இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லோரையும் ஒன்று சேர்த்து 16 பெற்று பெறுவார் வாழ்க என சொல்வார்கள். இன்றைக்கு 16 பேர் இங்கே இருக்கிறோம். 16 பேரும் இன்று இணைந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு வெப்சீரிஸை கொடுத்திருக்கிறார்கள். நான் சற்று முன்பு பார்த்தேன், நம்முடைய கௌசிக் லட்சுமி நாராயணனுடைய ஃபேஸ்புக்கை தட்டி பார்த்தேன். அதில் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரைலருக்கு இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1.5 கோடி வியூஸ் பார்த்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம். உடனே என்னுடைய நண்பர் லேனா தமிழ்வான் அவர்கள் எனக்கு சற்று முன்பு ஃபோன் செய்தார். ராஜேஷ்குமார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது ஏவிஎம் மாதிரி ஒரு நிறுவனம் G5. உண்மையிலே சொல்கிறேன், ஏவிஎம் நிறுவனத்திலும் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அங்கே போய் நானும் இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் பற்றி பேசினேன். அவர்கள் மிக நியாயமாக நடந்து கொண்டார்கள். பேசின தொகையை கொடுத்தார்கள். எந்த விதமான ஏமாற்றமும் எனக்கு கிடையாது. சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி தான் கௌசிக் சிங்காரவேலன். சிங்காரவேலன் அந்த பெயரே ஒரு சிங்காரமாக இருக்கிறது. அந்த சிங்காரவேலன் அவர்கள் கௌசிக் அவர்கள் 2 பேரும் இணைந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்து, சார் நாங்கள் இருக்கோம் சார், நாங்கள் பண்ணுறோம் சார். அந்த வார்த்தைகளிலே ஒரு பொய் கிடையாது. பொதுவாக சொல்லுவார்கள், திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய பொய் பேசுவார்கள், ஏமாற்றுவார்கள், பணம் தரமாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஒரு நியாயமான நாணயமான ஒரு நிறுவனமாக இருந்து அவர்கள் பணியாற்றினால் தான் இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ரேகையை நாம் பார்க்க முடிந்தது. இந்த கதையிலே இது முழுக்க முழுக்க என்னுடைய கதை கிடையாது. இதில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் கோர், அதாவது அடிப்படை கருவை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்தார்கள். ஒரு ட்ரையல் பார்க்குறது, அதாவது மெடிக்கல் ட்ரையல். ஆனால் அதையும் நான் எழுதிவிட்டேன். அது சொன்னேன், நம்முடைய டைரக்டரோடு சொன்னேன், தினன் நான் இந்த கதையை முதலில் எழுதிவிட்டேன். நீங்கள் என்னுடைய அடிப்படை கருவை வைத்து எழுதினீர்கள். ஆனால் இந்த மெடிக்கல் ட்ரையல் வைத்து நான் எழுதினேன். ஒரு கதையை சற்று 2 வருடங்களுக்கு முன்னால் நான் எழுதினேன். அது எப்படி எழுதினேன் என்றால், சென்னையிலும் சரி கோவையிலும் சரி காலையிலே நான் வாக்கிங் போகும்பொழுது பார்ப்பேன், கோயில் வாசல்களிலும் சரி மற்ற பிளாட்பாரங்களிலும் சரி இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அவர்கள் காலை உணவு கொடுப்பார்கள். ஒரு பொட்டலிலே கொண்டு ஸ்கூட்டரிலே கொண்டு எல்லோரும் கொடுத்து கொண்டு போவார்கள். இது ஒரு சமூக பணி, உண்மையான அறப்பணி தான் அது. அது பசியை போக்கும் ஒரு நல்ல பணி. ஆனால் எனக்கு தான் கிரைம் புத்தி ஆயிற்றே. நான் யோசித்தேன், இவர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் கொண்டு கொடுக்கிறார்கள்? இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு கதை உருவாயிற்று. அதை நான் எழுதினேன். அந்த கதை என்னவென்றால், இவர்கள் கொண்டு கொடுக்கிறார்களே, இவர்கள்லாம் உண்மையான சமூக நல பணியாளர்கள் கிடையாது. இந்த பிச்சைக்காரர்களுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் கொடுப்பது மெடிக்கல் ட்ரையல் பார்க்கறதுக்காக. உணவிலே ஏதாவது ஒரு மருந்தை கலந்து கொடுத்து அவர்களுக்கு பிபி ஏறுகிறதா, சுகர் ஏறுகிறதா, கொலஸ்ட்ரால் ஏறுகிறதா, இல்லை ஹார்ட் பீட்டிங் அந்த இர்ரெகுலர் பீட்ஸ் என்பார்கள் அது ஏற்படுகிறதா, இல்லை வேறு நோய்கள் வருகிறதா என்பதை சோதனை செய்து பார்ப்பதற்காக தினமும் அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து கொண்டே போவது போலவும் தினமும் அவர்களை சோதித்து கொண்டே இருப்பார்கள். யார் யார் என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறார் அதையெல்லாம் நோட் செய்து, யாருக்கு மூக்கில் ரத்தம் வருகிறது, யாருக்கு கை கால்கள் சரியாக இயங்கவில்லை, யார் தூங்கி கொண்டே இருக்கிறார்கள், யார் சுறுசுறுப்பாக இருக்கிற, இதையெல்லாம் நோட் செய்து
இந்த மருந்தை கொடுத்தால் இந்த விளைவு ஏற்படுகிறது என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச பார்மசூட்டிக்கல் கம்பெனியுடைய சேர்மனுக்கு போகிறது, ஒரு ரிப்போர்ட் போகிறது. இதுதான் கதை. ஏனென்றால் ஆதரவற்ற முதியவர்கள் கேட்பதற்கு நாதி இல்லை. ஒருவன் பிளாட்பாரத்திலே ஒருத்தன் மூக்கிலே ரத்தம் சுண்டி கிடைக்கிறான், அவனை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை குறிவைத்து தான் அந்த ஒரு சர்வதேச மாபியா இறங்கிடுவான்னு ஒரு கதையை அது முடித்தேன். அதே கதை தான் நம்முடைய தீனன் அவர்கள் ஒரு 5 பேரை வைத்துக்கொண்டு அழகாக முடித்திருக்கிறார். ஏனென்றால் 1500 நாள் எழுதியிருக்கிறேன், அது ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகிதான் தீரும். எல்லாமே அவர்களுக்கு தனி, இவர்களுக்கு தனி கிடையாது. எல்லாமே நான் எழுதி முடித்து விட்டேன். இனி எழுதுவதற்கு எந்த ஒரு களப்பணியும் கிடையாது. இப்பொழுது புதிதாக ஒரு கதை ஆரம்பித்திருக்கிறேன். குமுதத்தில் ஒரு தொடர்கதை, வேகமாய் வா விவேக். அது எந்த கதை என்றால், இப்பொழுது நடந்ததே அகமதாபாத் அந்த ஒரு ஃப்ளைட் 2 நிமிடத்தில் போய் விழுந்து நொறுங்குகிறது. இது ஒரு செய்தி, இது ஒரு விபத்து என்று சொல்லி முடித்து விட்டார்கள். எல்லோரும் மறந்தும் விட்டார்கள். காம்பன்சேஷன் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார்கள். ஆனால் நான் மட்டும் விழித்து கொண்டு பார்க்கிறேன். அந்த விபத்தா இல்லை சதியா? இதை சதி என்று வைத்துதான் நான் ஒரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது குமுதத்தில். அது எப்படி சதியாகும் என்று நீங்கள் கேட்பீர்கள். பொதுவாகவே எனக்கு சில மெடிக்கல் அல்லது உளவியல் சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, ஏஐ சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஆத்தென்டிக்காக இருக்க வேண்டும். அதிலே வரக்கூடிய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆகட்டும், அதாவது தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஆகட்டும், அது சரியாக இருக்க வேண்டும். யாருமே அந்த துறையை சேர்ந்த ஒரு படம் பார்த்தா கூட, ஆனால் பரவாயில்லையே ராஜேஷ்குமார் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு, அவர் ஒன்றும் பொய் சொல்லலையே, இல்லை நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். எந்த துறையை சார்ந்தவரை தான் நான் போய் கேட்பேன். அதே போல் இந்த விமானம் நொறுங்கிய பிறகு நான் ஏவியேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆஃபீஸர், அவர் என்னுடைய வாசகர் தான், நான் பேசினேன். என்ன சார், ஒரு ஃப்ளைட் இன்றைக்கு இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் ஜேர்னியில் முதலிடம் ஃப்ளைட்டுக்கு தான். ஏன்னா மேலே நோ டிராஃபிக், உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகும், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா நேர் பாதை. இங்கே சென்னையிலேருந்து டெல்லிக்குன்னா ஒரே நேர்கோடு தான். ஆனால் ட்ரெயின் எத்தனை வகையாக போகுது. அங்கே தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு பேப்பரில் நாம் எத்தனை பார்க்குறோம், எத்தனை கார் விபத்து, எத்தனை ஸ்கூட்டர், எத்தனை 2 வீலர்ஸ் எத்தனை விழுகுது. ஆனால் ஃப்ளைட் என்னைக்காவது ஒரு நாள் தான் விபத்து நடக்கும். அது மேன்மேட் மிஸ்டேக் என்று சொல்வார்கள். அந்த கதையில் எனக்கு பிடித்ததான ஒரு விஷயம், இப்பொழுது விமானத்தின் காக்பிட்டிலே நீங்கள் போய் பார்த்தால் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன். சொன்னார்கள், அம்மையார் அவர்கள், சகோதரி அவர்கள் சொன்னார்கள், மார்ச் வரியிலே எனக்கு போக பயமாக இருந்தது சொன்னார்கள். ஆனால் நான் மார்ச் வரைக்கு போயிருக்கிறேன். ஒரு டெட் பாடியை எடுத்து மண்டையோட்டை எல்லாம் சாராக போன் கட்டிங் டூல்ஸ் இருக்கும், கட்டக்கென்று செய்வார்கள். மண்டையோட்டை சுத்தியில் அடிப்பார்கள். மார்ச் வரியில் இருக்கக்கூடிய அந்த சிப்பந்தியை ஒரு டாக்டர் எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? மாஸ்டர், இந்த மண்டையை உடைங்கம்பார். மாஸ்டர், நீங்கள் நினைப்பாரு டே முருகா வாடா, நே மாறி வாடான்னு சொல்ல கிடையாது. மாஸ்டர் என்று சொல்லி மதிப்பு கொடுத்து அந்த மண்டையை உடை அப்படி சொல்லுவார். ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிந்த டாக்டர் என்ன செய்யறதுனா, மண்டையோட்டை எடுத்து பிளந்து மூளை எடுத்து கையில் கொடுப்பார். பாருங்க, 1.5 கிலோ இருக்கும். ஆணுக்கு 1.5 கிலோ, பெண்ணுக்கு அதை விட 150 கிலோ. ஆனால் அவங்க தான் மூளை ஜாஸ்தி. அது எடை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் என் கையில் கொடுத்து நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா ஒரு கிரைம் கதை எழுதக்கூடியவர்கள் அதெல்லாம் தெரியணும். பயப்பட்டால் அதெல்லாம் நடக்காது. அதே போலத்தான் நான் அந்த ஏவியேஷன் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி செய்து கேட்டேன். ஏன் சார், ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது எல்லாமே க்ரீனில் இருக்கணும். அந்த கம்ப்யூட்டர் டிவைசஸ் பூராமே எல்லாம் கரெக்டாக காட்டணும். எல்லாமே க்ரீனில் இருந்தால் கண்ட்ரோல் டவரிலிருந்து ஒரு 17 சிக்னல் வரும், அதுவும் க்ரீனில் இருக்கணும். ரன்வேல 7 சிக்னல். இங்கே எதுவுமே டேக் ஆஃப் கிடையாது, லேண்டிங் கிடையாது, எதுவுமே ட்ரெஸ்பாஸ் கிடையாது. கரெக்டாக அந்த இது போயிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் கரெக்டாக தான் பைலட் டேக் ஆஃப் பண்ணுவார். இல்லைன்னா அவர் இறங்கிடுவார் கீழே.
ஒரு லைட் வந்து சிவப்பாக இருந்தாலும் கூட எரியா விட்டாலும் கூட அவர் கீழே இறங்கி விடுவார். நான் டேக் ஆஃப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். உடனே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டது, இல்லைன்னா லேட் ஆகும். இப்படி எல்லாமே கிரீனில் இருக்கும்போது பறந்த விமானம் எப்படி வந்து விபத்துக்குள்ளாகும் சார்? அது ஆக்சிடென்ட் சார், அது எப்படி ஆகும்? இதுதான் என்னுடைய கதையுடைய நாட்டு. இது வந்து திட்டமிட்ட சதி. அந்த விமானத்திலே ஒரு மந்திரி பயணம் செய்கிறார். அந்த மந்திரிக்காக நடக்க ஏன் இருக்கக்கூடாது? இப்படியெல்லாம் நான் இன்னைத்தானே கேள்விகள் கேட்டுக்கொண்டு நான் ஒரு நாவலை ஆரம்பிப்பேன். இப்படித்தான் நாவல் உருவாகும். நாவல் வந்து சும்மா கிடையாது. திரு கௌசிக் அவர் சொன்னார்கள், ஒரு நாவல் எழுதி முடித்து விட்டு அடுத்த நாவல் என்ன என்று யோசிக்கிற காலகட்டத்திலே இவருக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். ஒரு நல்ல கேள்விதான். அவர் ஒரு போஸ்ட் கார்டு எழுத நம்பால் முடியாது. அன்புள்ள அப்பாவுக்குன்னு எழுதிட்டு அப்புறம் என்ன எழுதுறதுன்னு கேட்பாங்க. வராது, வார்த்தைகள் வராது. எழுத்து என்பது வந்து ஒரு இன்பான் உனக்குள்ளே இருக்கணும். ஒரு பாட்டு கற்றுக்கலாம், ஓவியம் கற்றுக்கலாம், பியானோ கற்றுக்கலாம், பேங்கோஸ் கற்றுக்கலாம், வீணை கற்றுக்கலாம். எது வேணால் வந்து ஒரு டியூஷன் போய் நம்ம கற்றுக்கலாம் ஈஸியாக. கதை எழுத மட்டும் கற்றுக்க முடியாது, டியூஷன் வைக்க முடியாது. உனக்குள்ளே வந்து அந்த ஒரு ஜீன் இருக்கணும். என்னுடைய தாத்தாவோட தாத்தா யாராவது ஒருத்தர் கதை எழுதியிருக்கலாம். அந்த ஜீன் ஒர்க்ஸ், அந்த ஜீன் ஒர்க் ஆகுது இப்போ. அப்புறம் இன்னொன்று, சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் பி ரிவார்டட். கடுமையான உழைப்பு இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு உதாரணம். இன்றைக்கு இந்த மேடையிலே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன், நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். மற்றவர்களும் பேசினார்கள், நான் இந்த வயதிலும் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் நான் என்னுடைய உழைப்பு தான் காரணம். இன்றைக்கு டைரக்டர் தினகரன் வந்து ஒரு இளைஞர், ஒரு புதிய படைப்பை கொடுத்திருக்கிறார். இவர் ஒரு மணிரத்னம் போல, ஒரு சங்கர் போல உருவாவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அது முதல் படம் போல, முதல் வெப்சீரிஸ் போல எனக்கு தோன்றவில்லை. காட்சிகளை அருமையாக அமைத்து என்ன வசனம் வேண்டுமோ அதை பேசி நன்றாக செய்திருந்தார். அதை இதில் பாடுபட்ட அனைவருமே, இசையாகட்டும், செட்டிங்ஸ் ஆகட்டும், நடித்தவர்களாகட்டும், எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த ரேகையை மிகச்சிறந்த வெற்றி படமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த வெற்றி மேன்மேலும் தொடர வேண்டும், எதிரொலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பத்திரிகை அன்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலஹாசன். இந்த படத்தில் இந்த வெப்சீரிஸில் வெற்றி அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ராஜேஷ்குமார் சார், உங்கள் நாவலில் நடித்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ, பெருமையாக இருந்துச்சு. வாய்ப்பு கொடுத்த தீனா சாருக்கும், ப்ரொடக்ஷன் டீம், Z5 டீம், சிங்காரன் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. கூட நடித்த கோ ஆக்டர்ஸ், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. November 28 என்னோட பர்த்டே. கரெக்டான லீடாக நடித்த ஒரு சீரீஸ் ஒன்று வருது. தேங்க்யூ யூனிவர்ஸ். இந்த வெப் சீரிஸில் வந்து ஒரு டேட் வரும், October 27 கை கிடச்சிது. அது வந்து போன வருஷம் அந்த October 27 தான் சாரை நான் மீட் பண்ணுறேன், கௌசிக் சாரை. அன்னைக்கு அவர் சார் சொல்கிறாரு, ராஜேஷ்குமார் நாவல் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுன்னு சார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் ராஜேஷ்குமார் சாரோட நாவல் நிறைய படித்தேன், சார்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து உலகை விளைக்கல்கிற ஒரு நாவல் எனக்கு கிடைக்குது. அதுலேருந்து சில சம்பவங்களை நான் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா எனக்கு இன்னும் வேலை இருக்குது. அதனால் நான் எதுவும் பெருசாக ப்ரிப்பேர்டாக வரல. நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கௌசிக் சார் ரொம்ப தேங்க்ஸ், சிங்கா சார் ரொம்ப தேங்க்ஸ், ஹென்றி ரொம்ப தேங்க்ஸ். ஹென்றி ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல. சில நாள் நான் ஷூட்டிங்லேயே இல்லை, ஹென்றி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாப்ல. எடிட்டர் தோரி பிரகாஷ், சரவணன் சார், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, எல்லாருமே ஃபேனாக இருக்கிற த கிரேட் லெஜெண்ட் ராஜேஷ்குமார் சார், உங்களை வந்து உங்களோட இந்த ஸ்டேஜில் நிற்கிறது எங்களுக்கு பெருமை சார். அண்ட் ஆக்சுவலாக இந்த ரேகையோட பயணம் வந்து
ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக அவரோட இன்னொரு ஒரு ப்ராஜெக்டை வந்து நாவலை வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அப்போது அந்த ஸ்க்ரீன் ப்ளே நடந்துட்டு இருக்கும்போது இதோட டிஸ்கஷனும் நடந்தது. அது இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம். அது கூடிய சீக்கிரம் அதுவும் ஷேப் எடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இதோட ஐடியா கேட்ட உடனே இது முதல்ல தீனா சாரும் ராமு அப்படின்ற ராமு செல்லப்பா அப்படின்ற ஒரு டைரக்டரும் 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த கதையோட இந்த கோர் ஐடியாவை சொல்லி இதை வந்து பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த மேடையில் ஐ திங்க் ஐ ஹாவ் டு தேங்க் ராமு செல்லப்பா ஃபார் த இனிஷியேஷன். அந்த ஃபஸ்ட்டு தீனாவை கொண்டு வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்தின ராமு செல்லப்பா. அவர் நிறைய சீரீஸ்லாம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. எங்களோட விலங்கோட செகண்ட் யூனிட்டும் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வழியாக தான் தீனா சார் பழக்கம். தீனா சார் இந்த புக்கில் இருக்கிற இந்த ஐடியா சொன்னதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த இடத்துலேருந்து தான் அந்த ஜேர்னி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து we were able to see all the episodes. நிஜமாவே ரொம்ப பெருமையாக இருக்குது டு பி அசோசியேட்டட் வித் ராஜேஷ் குமார் சார். ஒரு கதை யோசிக்கிறதுன்றது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். எப்படி ஒரு மனிதரால் 1500 நாவல் 2000 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுத முடியும் அப்படின்றது வந்து நிஜமாவே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு கதை முடித்த உடனே அடுத்த கதையை யோசிக்கிறதுக்கு டைம் எடுக்குது இந்த காலத்தில். ஆனால் இவ்வளோ எழுதியும் இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை எப்படி எக்ஸைட்மெண்ட்டோட பேசுவாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து அடுத்த கதையை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இஸ் ரெடி ஃபார் மோர் ஸ்டோரிஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ரியலி யூஆர் அமேசிங். ஸோ இந்த ரேகையில் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கோர் ஐடியா அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தீனா சார் அதோட வந்து நிறைய ஸ்க்ரீன் ப்ளே மாடிஃபிகேஷன்ஸ் டிஸ்கஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்க்ரீன் ப்ளே வந்தது. பட் அதோட கோர் ஐடியா அப்படின்றது வந்து ராஜேஷ்குமார் சார்து. இன்றைக்கி ரொம்ப ஒரு 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 பியூட்டிஃபுல் ஸ்டேட் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து அவரோட ஸ்டோரிஸில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்லை. நாங்கள் வி மேட் ஷுர் தட் கோர் ஐடியா எடுத்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த யோசித்த அந்த ராஜேஷ்குமார் சார் தான் இதோட மெயின் ஹீரோ அப்படின்றது நாங்கள் ஃபஸ்ட்டு டேலேருந்து நினச்சிட்டு இருந்தோம். நிறைய படங்கள் நிறைய இது நான் ஒரு இதாக சொல்ல விரும்பல, ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை. பட் ஒரு ரைட்டர்கிட்ட நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ரைட்டருக்கு ஒரு டியூ கிரெடிட் கொடுக்கலன்னா அப்புறம் தெர் இஸ் நோ சென்ஸ் இன் இட். ஏன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கான்டென்ட் இஸ் கிங் அப்படின்னா அந்த கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான். ஸோ அவங்கள நம்மளுக்கு நம்ம மரியாதை கொடுக்க தெரியல அப்படின்னா நம்மலாம் இந்த ஃபீல்டில் இருக்கவே கூடாது. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஹோப்ஃபுல்லி மோர் அண்ட் மோர் புக்ஸ் ஆஃப் யோர்ஸ் நாங்கள் வந்து வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஹோப்ஃபுல்லி த டைம் வில் கம். At this juncture, I would like to definitely talk about director Deena, அவரோட ஸ்க்ரீன் ப்ளே, அவரோட டெடிகேஷன். நிஜமாகவே ஒரு 1.5 வருஷம் அவரை நான் பாடாப்படுத்தியிருக்கேன், ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அந்த டார்ச்சர் எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அதோட எண்ட் ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியுது. தேங்க்யூ சார். உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தா அதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இதை தைரியமாக எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையிலையும் மூஞ்சி சொல்லிக்காமல் அவுட்டோரில் தான் வேணும், தென்காசியில் தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எவ்வளோ தடவை தென்காசி போக சொன்னாலும் போய் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ப்ரொடியூசர் சிங்கா சார், தேங்க்யூ. அண்ட் ஹென்ரி டிஓபியை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த ப்ராஜெக்டோட ஒன் ஆஃப் த ஹீரோஸ் அப்படின்னா நான் டிஓபியை சொல்லுவேன். ஃபென்டாஸ்டிக் ஒர்க், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி உருவாயிட்டிருக்காரு, எங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ராஜ் பிரதீப் சார் இன்றைக்கி வர முடியல மியூசிக்கு. இன்றைக்கி அவர் ஹியர் டு ரஷ், ஏன்னா அவருக்கு கல்யாணம். அதனால் அவர் அதுவான்னு டிசைட் பண்ணும்போது அது பெட்டர்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார். சரி, ஓகே, அவரோட லைஃபோட அடுத்த ஜேர்னி ஆரம்பிக்குது. அதனால் நம்ம எனிவே தேங்க்ஸ் அ லாட் ராஜ் பிரதீப் சார் ஃபார் த என்டையர் இவ்வளோ லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸாக வந்து ஸோ டெடிக்கேட்டட் யூ வேர் அண்ட் யூ ஹெல்ப் அஸ் லாட். அண்ட் அஃப்கோர்ஸ் எடிட்டர் அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார், எல்லாருமே தேவ் கிவன் தேர் ஹார்ட் அண்ட் சோல் டு திஸ் ப்ராஜெக்ட். ஆக்டர்ஸ் சைடில் சொல்லணுன்னா அஃப்கோர்ஸ் பாலா வந்து அப்படியே வெற்றியாக மாறிட்டார், அந்த கதாபாத்திரமாகவே இருக்கார். பார்த்தா அவர் வந்து பாலான்ற பேரே மறந்து போச்சு, வெற்றின்னு தான் இப்போதைக்கு. அவர் இப்போ பிஸியாக வேறு ஷூட்டிங்கில் இருக்கார், நம்மளுக்காக ஓடி வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ பாலா, அமேசிங் ஒர்க்.
பவித்ரா ஜெர்னிக்கு ஏதோ ரைமிங்காக ஏதோ சொன்னீங்களே மேடம், என்ன அது? அது செம்மையாக இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆக்ட்ரஸாக நான் பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த யதார்த்தம் அவங்களோட நடிப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். அஞ்சலி, அஃப்கோர்ஸ் அஞ்சலியோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷீ இஸ் அ கிரேட் ஆக்ட்ரஸ். தேங்க்யூ அஞ்சலி ஃபார் த லவ்லி பர்ஃபார்மன்ஸ். அண்ட் வினோதினி மேடம், you've added so much weightage to this entire project. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அப்பாவி மூஞ்சியை வச்சுட்டு ஒரு கொடூர ஒரு வில்லனாக வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் அஃப்கோர்ஸ் அருணா நடித்தவர், அவரும் வந்து ரொம்ப நேச்சுரல். இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ், முகிலன், அமுதன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணவங்க எல்லாருமே இதில் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு ஆல்வேஸ் ஐ எம் indebted to you, media people. And எப்பவும் சொல்கிறது தான், இப்போது இதோட ஃபேட் உங்கள் கையில் இருக்குது. நல்லபடியாக எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையோட கிளம்புறேன். தேங்க்யூ.